டிசம்பர் 30, 2023 த ஹிந்து நியூஸ் அனலைசிஸ். இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜ் சென்டர் அஸ்ஸாம் சைன் பீஸ் பேக்ட் வித் உல்ஃபா ஃபேக்ஷன். ஸோ இது நேற்று பார்த்தோம், 2 பேர் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்றைக்கி சைன் பண்ணிட்டாங்க. அடுத்து நிதிஷ் டு ஹெல்ம் ஜேடே அஸ் லாலன் சிங் குவைட்ஸ். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ். ஒன்லி ஆர்டிபிசிஆர் ஃபார் தோஸ் வித் கோவிட் சிம்டம்ஸ். கோவிட் கேஸ் சர்ஜ் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கான டெஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஆர்சிபிஆர் தான் வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன் அண்ட் முன்னாள் நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்கள் நேற்று இறந்து போயிட்டாங்க. ஸோ அவருக்கான ஃபுல் மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டதோட உடல் அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர்ஸ் அலேஸ் கன்சர்ன் ஓவர் இம்பேக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நிர்மலா சீதாராமன், அதாவது இந்தியாவினுடைய யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அதை நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப் ஆன் 2 ஸ்கீம்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 8%லேருந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்டு 3 இயர் டேர்ம் டெபாசிட்ஸுக்கு 7லேருந்து 7.1% அதிகப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 2024க்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸுக்கும் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை, பட் இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்கனால நான் சொல்கிறேன். ஸோ இதில் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயன்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நியூஸ் பேப்பரோட ஒரு ஹைலைட்ஸ். இது ஃப்ரண்ட் பேஜ். அடுத்து என்னென்ன நியூஸ்லாம் பார்க்க போகிறோங்கிற ஒரு ஹைலைட்ஸ் பார்த்துருவோம். இது அந்த உல்ஃபா ஃபேக்ஷனோட நடந்த பீஸ் பேக்ட். யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினது ஏஐ பற்றி. இஸ்ரோலேருந்து ஜனவரி 1க்கு அடுத்த ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறாங்க. எக்கனாமியில் கோர் செக்டார்ஸோடைய க்ரோத் வந்து பற்றி ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு லாபம் தர்ற வகையில் சிலி மற்றும் அர்ஜென்டினாவிலிருந்து லித்தியம் டீல் வந்து பேச்சுவார்த்தைக்கு முடிவுக்கு வர போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 எடிட்டோரியல். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், சென்டர் அஸ்ஸாம் சைன் பீஸ் பேக்ட் வித் உல்ஃபா ஃபேக்ஷன். ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். நம்ம நேற்று பார்த்தோம், உல்ஃபா அப்படிங்கிறது யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் ஒரு ஆயுதம் தாங்கிய படையினர் அஸ்ஸாமுக்கு தனிநாடு கோரிக்கை கேட்டு ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. 1979 இவங்க ஃபோன் பண்ணாங்க. அதிலிருந்து ஆயுதம் தாங்கி மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய நாச வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ 2011 அவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறதா ஒத்துக்கிட்டாங்க. ஹவவர் அதுலேயுமே 2 பிரிவினர். இந்த உல்ஃபாவே 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஸோ பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க ஒரு குரூப் ஒன்றும், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம், தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க போராடிட்டு இருக்காங்க. பட் அவர் பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, தங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தி வச்சுட்டாங்க. அண்ட் இது மூலமாக அரசாங்கத்தோடைய பேச்சுவார்த்தைகள் முடிவடைஞ்ச பின்னாடி அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே பீஸ் பேக்ட் வந்து இன்றைக்கி சைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நேற்று பார்த்தோம், இன்றைக்கி சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கிடையில் உல்ஃபா கூட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன்ஸ், அதாவது ஆயுதங்கள் மற்றும் இதர விஷயங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அப்புறம் அவங்க இப்போ இருக்கிற கேம்ப்ஸை வெக்கேட் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் பீஸ்ஃபுல் டெமோக்ரஸிக் ப்ராசஸில் அவங்க எங்கேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி அளிக்கணும். இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அப்ளிகேஷன்ஸ், கடமை. ஸோ இதை பற்றி நியூஸ் வந்து பேஜ் நம்பர் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையும் ஒரு தடவை பார்த்துருவோம், அப்புறம் நான் இதை ஃபுல்லாக வாசித்து காட்டுறேன். ஸோ பேஜ் நம்பர் 14 கொடுத்துருக்குது என்னென்னா, ஸோ கவர்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ். ஒட்டுமொத்தமாக அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய 126 அசம்பிளில் 97 அசம்பிளி சீட்ஸை வந்து இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது உள்நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க இடஒதுக்கீடு செஞ்சு கொடுக்கணும், ரிசர்வ் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக 1.5 லட்சம் கோடி அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளெச் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள் வந்து அஸ்ஸாமுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நில அதிகாரங்களை பாதுகாக்கிறதுக்கான, நில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான அரசியலமைப்பு அந்த கொடுத்துருக்க சேஃப்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து உறுதிப்படுத்துகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. புட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் மைக்ரேஷன் ஃப்ரம் ஒன் கான்ஸ்டியூன்சி டு அதர் கான்ஸ்டியூன்சி, அதாவது ஒரு தொகுதியிலேருந்து மறு தொகுதிக்கு இடம் பெயர்றதுக்கே வந்து நிறைய தடைகளை வந்து விதிக்க போகிறதா குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதர் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 15% ஆஃப் ஏரியா வந்து இப்போ கரண்ட்டில் ஆஃப்ஸ்பாவில் இருக்குது. வாட் இஸ் ஆஃப்ஸ்பா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஆயுதம் தாங்கிய படைப்பிரிவினருக்கு அதிக அதிகாரங்களை வழங்கக்கூடிய இந்த சட்டம் ஒரு பிரச்சனைக்குரிய சட்டமாக வந்து குறிப்பிடப்படுது. மணிப்பூரில் இரோம் ஷர்மிளா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க இந்த சட்டத்தை எதிர்த்து தான் 16 வருடங்கள் உண்ணாவிரதம் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. நார்த் ஈஸ்டில் சில மாநிலங்கள்லையும் அண்ட் ஜம்மு காஷ்மீர்லேயும் இது என்ன இருக்குன்னா நடைமுறையில் இருந்துகிட்டே வருது இந்த ஆஃப்ஸ்பா.
இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எகென்ஸ்டாக உள்ள விஷயமா சொல்கிறாங்க. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்ஸாம் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டுருக்கு. ஸோ வெறும் 15% பகுதி மட்டும்தான் ஆஃப்ஸ்பாக்கு கீழே இருக்குது. அண்ட் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் இந்த மாதிரி வன்முறை செயல்பாடுகள் முடிஞ்சு அப்படின்னா நாங்கள் ஆஃப்ஸ்பாவை முழுமையாக எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைனாக தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் பீஸ் டாக்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள் ஃபார் அதர் ஃபேக்ஷன் ஆல்சோ. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதி பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய கதவுகள் எப்பொழுதுமே திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இன்னொரு குரூப் இருக்காங்கல்ல உல்ஃபா ஃபேக்ஷன், இன்னொரு உல்ஃபா 1 அழைக்கப்படக்கூடிய உல்ஃபா ஃபேக்ஷன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்க இவ்வளோ விஷயம் இருக்குது, நீ விரும்புனா வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. The Union Home Minister and the Assam government has signed a memorandum of settlement with the pro-Turk faction of the ULFA, United Liberation Front of Assam. The Home Minister Amit Shah said that tripartite settlement is significant for Assam's peace. அஸ்ஸாமுடைய அமைதிக்கு இந்த ஒப்பந்தம் முக்கியமானது. It is golden day for Assam's future. Assam and the Northeast have endured violence for decades. பல ஆண்டுகளாக வந்து அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வன்முறையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. உல்ஃபா கேடர்ஸ் வந்து தங்களுடைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் கேம்ப்ஸை விட்டு வெக்கேட் பண்ணுறதை ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள் கூட ஜாயின்ட் ஆகி அண்ட் பீஸ்ஃபுல் டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் ஈடுபடுறதுக்காக அவங்க வந்து தங்களை என்கேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் 1979 ஆல் தோஸ் ஹூ வர் கில்டு வேர் த கண்ட்ரி சிட்டிசன். எல்லோரும் கொல்லப்பட்டவங்க வந்து கண்ட்ரி சிட்டிசன்ஸ் தான். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவங்க எல்லாமே வந்து கொலை தானே பண்ணுறாங்க, இவங்களை ஏன் நம்ம வந்து மன்னிச்சு ஏற்றுக்கணும், அப்போ இவங்க பண்ண கொலையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பட் இவங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் இவங்களோட ஐடியாலஜி தவறு. ஸோ அதனால் இவங்க இப்படி போயிருக்காங்களே தவிர இவங்க ஒன்றும் டெரரிஸ்ட் கிடையாது. இவங்களும் பார்ட் ஆஃப் இந்தியா தான் இல்லையா? அப்போ இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். இவங்களை நம்ம வெளியே துரத்த முடியாது, இவங்களை கொண்டு சுட்டு கொல்ல முடியாது. வேறு வழி இல்லாமல் தான் சுட்டுக்கொள்ள ஃபைட் நடக்குது. அப்போ வந்து என்கவுண்டர் நடக்கும், கொல்ல தான் செய்கிறாங்க. நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஒட்டுமொத்தமாக டெரரிஸ்ட்டை கையாளுற மாதிரி இவங்களை கையாள மாட்டாங்க. டெரரிஸ்ட்டுக்கு மன்னிப்பு கொடுப்பாங்களா? இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே போல் தான் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்காது. பட் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம ரீஹாபிலேஷன் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு ஸ்கீம்ஸ்லாம் தரேன், அவங்க திருப்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு டெபாசிட்லாம் கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஒரு சில இதுக்கெல்லாம் டெபாசிட்டே உண்டு. இத்தனை லட்சம் நான் தரேன், 2 லட்சம் 3 லட்சம் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கையில் கொடுத்து அவங்களோட டெபாசிட் கொடுத்து அவங்களோட அடையாளத்தை மாற்றி வேறு பேர்லாம் வச்சுருக்கணும். ஏன்னா இவன் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்கல்ல வேலைக்கெலாம். ஸோ அப்போ பேரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்ணுவாங்க. பேர் மாற்றணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புதுசாக கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஸ்கீம்ஸையும் அவங்களுக்கு என்ஷூர் பண்ணி அவங்களுக்கு வேறு ஊருக்கு கூப்பிட்டு போய் வேலை பார்க்க வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. Just to rehabilitate them. Mr. Shah said a time-bound program would be made by Home Ministry to fulfill the demands of ULFA. ULFA கேட்ட கோரிக்கைக்கெல்லாம் ஒரு கால வரையறுக்குள்ளே நான் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே என்ன பேசியிருக்காங்க, பேஜ் நம்பர் 14 உள்ள விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he said only 15% area in Assam remain under AFSPA. AFSPA is the Armed Forces Special Powers Act. Sharma said doors were open for the Paresh Bura faction. இவர் தான் வந்து அந்த நான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொன்ன குரூப்பு to ULFA to join the talks. He said the key point for the Assam Accord peace accord were 97 out of 126 assembly seats in Assam would be reserved for indigenous people and the future delimitation exercise would follow this principle. அடுத்து he said 1.5 lakh crore investment had been pledged. நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Constitutional safeguards would be ensured by protecting land rights and putting restrictions on migration from one constituency to another. ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு மூவ் பண்ணுறதையே வந்து மைக்ரேஷனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இதை தான் வந்து அஸ்ஸாமில் உள்ள உல்ஃபாவோட பீஸ் அக்கார்ட். நம்ம மேடம், நம்மளுடைய இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏஐ வுட் நாட் டேக் அவே ஜாப்ஸ். ஏஐனால் வேலை போயிடுமா, யார் சொன்னால், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இட் கிரியேட் நியூ டொமைன் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். புது விதமான ஒரு டொமைனையே க்ரியேட் பண்ண போது, ஒரு பரிமாணத்தையே ஓப்பன் பண்ண போகுது அப்படிங்கிறாங்க. இதே போல் சிமிலர் பிரச்சனை வந்து எப்போ வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரொடியூஸ் ஆகும் போதும் இதே பிரச்சனை வந்துச்சு. குறிப்பாக பேங்கிங் செக்டார்ஸில் கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் எல்லா பீப்புளும் பயந்தது, வேலை போயிடும் அப்படின்னு தான் பயந்தாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்கும்னு பயந்தாங்க. பட் இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்கா, இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது இன்ஸ்டெட் இது பேங்க்ஸோடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. பட் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட், நம்ம இதை வந்து அவங்க சொன்னது, இதில் நான் வந்து ஜட்ஜ் பண்ண விரும்பலை. பட்
ஐ வாண்ட் டு கவுண்டர் ஆர்கியூ. இப்போ இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஒரு பிசுறு இருக்குது. என்ன பிசுறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மெஷின்ஸ். ஸோ மெஷின்ஸ் ஷுட் பி ரன்டு பை ஹியூமன். மெஷினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் அசிஸ்ட் இன் ஹியூமன் ஒர்க். அவ்வளோதான். இப்போ நான் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறேன், அந்த வேலைக்கு அது உதவிகரமாக இருக்கும், அதுதான் மிஷின். அவ்வளோதான். சரியா? பட் இப்போ நம்மக்கிட்ட வரப்போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் மிஷின். மெஷின்ஸுக்கும் ஆட்டோமேட்டட் மெஷின்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து மிஷின் லிஸ்ட்லேயே சேர்த்துக்க முடியாது. அது ரோபோட்டும் கிடையாது, மிஷினும் கிடையாது. அது இஸ் நத்திங். இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் டொமைன். அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு தனி டொமைன்னா, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ கம்ப்யூட்டரில் ஏதாவது எரர் வருது, ஏதாவது ஒரு பக் வருதுன்னா அது சரி பண்ணுறதுக்கு யார் வேணும்? நான் தான் வேணும். பட் அதாவது நம்ம பீப்புள் வேணும். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அது ஒன்ஸ் அதை தப்புன்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா அடுத்த வர அதுவே சரி பண்ணிக்கிடும். இப்போது அங்கே போய் கரெக்ட் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஹியூமனை அதை எலிமினேட் பண்ணிடுச்சு. அசிஸ்டிவ் சப்போர்ட் அதுக்கு தேவையில்லை. பட் அது அசிஸ்டிவ் சப்போர்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த அயன்மேனில் டோனி ஸ்டார்க் வருவார் இல்லையா, அவருக்கு வந்து ஃபுல் அசிஸ்டன்ஸ் யார் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கொடுக்கும். பட் படங்களில் வர்றது வந்து பயங்கர கற்பனை, மனிதனுக்கு எதிராக செயல்படும், கொல்லும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா மனுஷன் தன்னை மாதிரி தான் புது விஷயங்கள் வரும்னு நினைக்கிறான். உதாரணத்துக்கு ஏலினை பார்த்து மனுஷன் பயப்படுறதுக்கும் அதான் காரணம். தான் மற்ற விலங்குகள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டானோ, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மனுஷன்தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய புத்திசாலியான ஒரு விலங்கு, பவர்ஃபுல்லான விலங்கு அப்படின்னு சொல்லி மனுஷன் தன்னை நினச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம புத்திசாலியான ஒரு விலங்கு மற்ற விலங்குகளை எப்படி டாமினேட் பண்ணமோ அதே போல் ஏலியன் நம்மளை விட புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளை விட புத்திசாலியாக உள்ளவன் நம்மளை டாமினேட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதே போல் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை தாண்டி அவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்னும் ஹியூமனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ நம்மளை விட பெரிய ஆள் ஆகிட்டா அப்வியஸ்லி அவங்க நமக்கு அகென்ஸ்டாக நடந்துப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். பட் இதை வச்சு என்ன சொல்கிறீங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வருமா வராதானா? பட் அப் டு லிமிட் அது ஒரு அளவுக்கு தான் வரும். பட் கண்டிப்பாக ஹியூமனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, சர்க்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது அவசியம். ஏற்கனவே சொன்னது தான், உயிரை காப்பாற்றுற மருந்தாக இருந்தாலும் அளவு வேணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி எக்கச்சக்கமாக வளர்த்துட்றக்கூடாது. அப்படி நம்ம ரொம்ப வளர்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரி, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த கொஸ்டின் ஆஃப் டிஜிட்டல் ருபி பற்றி பேசும்போது நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாஸ் மெனி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பணங்களை பரிவர்த்தனை செய்வதற்கான இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கோம், நிறைய டூல்ஸ் வச்சுருக்கோம். ஆமாம், யூபிஐ வச்சுருக்கோம், யூபிஐ லைட் வச்சுருக்கோம், யூபிஐ 1 2 3 வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பீம் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, பீம்னா என்னது, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, பீம் செயலினே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ டிஜிட்டல் ருப்பின்னு தனியாகவே கொண்டு வர்றாங்க. இது எல்லாத்துக்குமே வச்சுருக்கோம். வில் மேக் கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் ஈஸி. இது எல்லாமே வந்து ஒரு நாடுகள்லேருந்து இன்னொரு நாடுகளுக்கு பண்ணக்கூடிய அந்த பண பரிவர்த்தனையை வந்து ஈஸி பண்ணி கொடுக்கும். இதனால் என்ன அர்த்தம், ரெமிட்டன்சஸ் எல்லாமே கம்மியான காசில் இருக்கும். இந்தியாவுக்கு ஒரு சுயநலம், இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து காசு வரணும். ரெமிட்டன்சஸில் நம்ம ஆட்கள் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா, வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து அவங்க காசு அனுப்புகிறாங்க இல்லையா, இந்த வெஸ்டர்ன் யூனியன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படியே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது certain% ஆஃப் டேக்ஸ் இருக்கும், certain% ஆஃப் கமிஷன் இருக்கும். அப்போது இதை நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக, இப்போ யூபிஐ வந்து வேறு ஒரு கண்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம டேரெக்டாக நம்ம பே பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் தட் அந்த டிரான்சாக்ஷனுக்கு அவங்க certain டேக்ஸ் போடுவாங்க, கவர்மெண்ட் certain டேக்ஸ் போடுவாங்க. அந்த நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிளாட்ஃபார்ம் கன்வீனியன்ட் ஃபீன்னு போடுவாங்க. இதுதான் உலக வழக்கம். பட் கவர்மெண்ட் நடத்துறதுல வெறும் டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ யூபிஐன்னு கவர்மெண்ட் பீம் செயலி வச்சு போட்டாங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா வெறுமனே டேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இது ரெமிட்டன்சஸை வந்து நமக்கு அதிகம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி உலக அளவில் அதிகமாக ரெமிட்டன்சஸ் வாங்கிட்டு இருக்க நாடு யார் தெரியுமா? இந்தியா. $100 பில்லியன் அளவுக்கு நம்ம வந்து ரெமிட்டன்சஸ் வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம். 100 மில்லியன், சரியா, $100 பில்லியன் இல்லை, $100 மில்லியன் வந்து இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ரீச் $100 மில்லியன் ஆஃப் ரெமிட்டன்சஸ். ஓகே, சரி, ஓகே, இதை பற்றிலாம் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ என்ன பேசியிருக்காங்க, ரிஜெக்டிங் கன்சர்ன் தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் would take away jobs. Indian Finance Minister Nirmala Sitharaman on Friday said that it would create a new domain expertise that would facilitate the use of technology for various purposes. டெக்னாலஜியை வெவ்வேறு
பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஷி கால் தட் தேர் வர் சிமிலர் கன்சர்ன்ஸ் when computers were introduced in the banks in 1980s and pointed out that they had improved the efficiency of banks. ஆல்ரெடி இப்போ தான் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்கள். பேங்க்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்போ பேங்க்ஸோட எஃபிஷியன்சி தான் கூடியிருக்கு அப்படிங்கிறாங்க. Replying a query during an interactive session with the students on transforming India into a new decade, organized at Agarchand Manmul Jain College in Chennai. ஸோ மீனம்பாக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் ஒரு இந்த மாதிரி ஒரு செமினார் மாதிரி அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இன்டு நியூ டிகேட் அப்படின்னு. ஸோ அதில் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் நடந்திருக்கு. அதில் கேள்வி கேட்டதில் இதை பற்றி பேசுகிறாங்க. ஹூ இஸ் கோயிங் டு ரன் ஏ, யார் நடத்த போகிறா, யார் ரன் பண்ண போகிறா. The technology is there, but to use it you have to develop tools which you can exploit its capacity. அதோடைய கெப்பாசிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நாம தான் டூல்ஸ் டெவலப் பண்ணணும். உண்மை, ஒத்துக்கிறேன். அந்த டூல்ஸ் வந்து நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம். அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறது ஹியூமன் தானே, அந்த டெக்னாலஜி வளர்த்துட போகிறது ஹியூமன் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். டு a query on digital rupee, Ms. Sitharaman said, today India has many instruments for digital transfers. This will make cross-border payments easy. Remittances can be made at a lesser cost. Overall, it is going to have a positive impact on the economy. பொருளாதாரத்தில் ஒரு லாபகரமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்ற. ISRO all set to launch ExpoSat and 10 other payloads on January 1. பாருங்கள், நியூ இயர் ட்ரீட்டு பார்ப்போம். இப்போ அது வந்து வெற்றி அடையணும், வெற்றி அடைஞ்சிட்டா நியூ இயர் ட்ரீட்டு. எப்படி ட்ரீட்டுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அந்த எக்ஸ்போசேட்டை பற்றி நீங்கள் படித்து தெரியும். எக்ஸ்ரே போலாரிமெட்ரி சேட்டலைட் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விண்வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்ரே இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்பவே வந்து ரொம்ப மைன்யூட்டாக வரும், ரொம்ப நுணுக்கமாக வரும். அப்போ அதை நம்ம படிக்கிறது மூலமாக அதனுடைய சோர்ஸுடைய ரீஜனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன ரீஜன், அதோடைய நேச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக செலஸ்டியல் எக்ஸிஸ்டன்ஸு, ஆரிஜின் ஆஃப் எர்த்து, ஆரிஜின் ஆஃப் செலஸ்டியல் பாடிஸு, அதாவது வானியல் பொருட்களுடைய தோற்றம், அப்புறம் பூமியினுடைய தோற்றம் ஆகிய விஷயங்களை நம்ம கண்டறிகிறதுக்கு இது உதவும். இது வரைக்கும் இந்தியா இந்த மாதிரி எக்ஸ்ரே போலாரிமெட்ரியை ஸ்பேஸில் வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணது இல்லை. முதல்ல இந்த மாதிரி ஸ்பேஸில் வச்சு நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு லான்ச் பண்ணுறாங்க. சக்ஸஸ் ரேட் ஆஃப் இஸ்ரோ அது உங்களுக்கு நிறையா தெரியும். ஸோ அவங்க நிறைய சாதனைகள் படைச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் இருந்த போதிலும் அவங்களுடைய காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோவும் ஜாஸ்தி, எஃபிஷியன்சி ரேட்டும் ஜாஸ்தி. அதை மனசில் வச்சு தான் நான் வந்து ட்ரீட்டுன்னு சொல்கிறேன். ஸோ சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். January 1, 2024 இஸ்ரோ வில் லான்ச் எக்ஸ்போசாட். ஸோ எக்ஸ்போசாட்னா என்னென்னா எக்ஸ்ரே போலாரிமெட்ரி போலாரிமீட்டர் சேட்டலைட். இதை வந்து PSLV C58 எடுத்துகிட்டு போகுது. PSLV மீன்ஸ் போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். சிங்கிறது கிளாசிக் 58th வெஹிக்கிள். ஸோ அதனால் C58. ExpoSat, it is dedicated scientific satellite from ISRO to carry out research in space-based polarization of X-ray sources. அது எங்கே, celestial sources. X-ray from celestial sources. ஸோ இந்த எக்ஸ்போசாட்டில் 2 பேலோட் இருக்க போது. ஒன்று பேர் போலிக்ஸ், அதாவது போலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ். ரெண்டாவது எக்ஸ்பெக்ட், எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் டைமிங். அந்த 2 பேலோட்ஸும் கொண்டு வர போகிறாங்க. இது போக அதர் ஸ்டார்ட் அப்ஸு, எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸு இவங்க எல்லாமே ஒரு சில பேலோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேலோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதையும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் தான் இன்ஸ்பேஸ். சரியா? அப்போ இன்ஸ்பேஸ் கொலாபரேஷனோட அதில் வந்து இஸ்ரோவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க, சேட்டலைட்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸை இந்த ஸ்பேஸ் பேஸ்டு விஷயங்களில் டெவலப் பண்ணணும், ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் இன்ஸ்பேஸ். ஓகே, அதில் டெவலப் பண்ண 10 பேலோட்ஸையும் அனுப்ப போகிறாங்க. ISRO, following a landmark 2023, will ring in the new year with the launch of PSLV C58 X-ray polarimeter satellite mission in January 1. The PSLV will launch ExpoSat along with 10 more payloads. சரி, இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப குதிரக்கமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ExpoSat is the first dedicated scientific satellite from ISRO to carry out research in space-based polarization measurements of X-ray emission from celestial sources. It carries 2 payloads. 2 payloads வந்து அதை கேரி பண்ண போது. ஒன்று பேர் போலிக்ஸ், இன்னொன்று பேர் எக்ஸ்பெக்ட். போலிக்ஸுங்கிறது போலாரிமெட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட்டுங்கிறது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் டைமிங். Polix has been developed by the Raman Research Institute and Express Development Space Astronomy Group of URSC Bangalore. அது வேணாம், அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி யார் டெவலப் பண்ணாலும் வேணாம். PSLV has also launched 10 payload developed by startups, education institutions and ISRO centers. இதில் முக்கியமானதாக என்ன பேசுகிறாங்கன்னா டஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் டெக்ஸ் பை PRL, ISRO,
and fuel cell power systems, and a silicon based silicon based high energy cell by VSSC, and radiation shielding experimental module, அடுத்து விசேட் பை எல்பிஎஸ். இதெல்லாம் சம் ஆஃப் த பேலோட்ஸாக வந்து குறிப்பிட்றாங்க. ஜஸ்ட் கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஓகே, இந்தியாவினுடைய மேனுஃபேக்சரிங் செக்டாரோடைய க்ரோத்தை குறிப்பிடுற விதமாக அதில் ஒரு முக்கியமான 8 செக்டார்ஸை சூஸ் பண்ணி அதில் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. நவம்பர் மாதத்துக்கான இந்த மெஷரிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, ஒவ்வொரு பர்சன்டேஜ் அப்படி இருக்குது இப்படி இருக்குலாம் பேசுவாங்க. நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன. ஸோ இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மாதமும் இது நியூஸில் வரும், ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லுவோம். கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு 8 செக்டார் சொல்லுவாங்க. பெட்ரோலியம், ஃபெர்டிலைசர், பவர் ஜென்ரேஷன், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி ஒரு 8 ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி ஒரு 8 செக்டார் சொல்லுவாங்க. இதான் கோர் செக்டார்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இதில் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த மாதத்துக்கான க்ரோத் என்னென்னா ஸ்லோ பேஸில் வளர்ந்துருக்குன்றாங்க. ஸோ இது க்ரோத்து தான், பட் அது என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. இதுக்கு முந்தின மாதத்தை விட கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் லெவலோட 3.3% கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரிஃபைனரி அண்ட் கோல் மட்டும்தான் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் மந்த்லி அப்டிக் போன மாதத்தோட இந்த தடவை அதிகமாக வளர்ந்துருக்கு. அண்ட் டபுள் டிஜிட் க்ரோத் ரீச் பண்ணதும் இது 2 செக்டார்ஸ் தான். மீதி 6 துறைகள் வந்து க்ரோத் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் எதை சார் படிக்கணும் அப்படின்னா, இது இப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஏன்னா இது மாதம் என்ன ஆகிட்டே இருக்கும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ போன மாதம் ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதம் ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது தொடர்ந்து இன்க்ரீஸில் இருக்கா டிக்ரீஸில் இருக்கா அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சால் போதுமானது. பொதுவாக அதை கேட்குறது இல்லை. யூபிஎஸ்சி இந்த மாதிரி டேட்டாஸோட ட்ரெண்டு கேட்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து தொடர்ந்து 4 வருஷம் தொடர்ந்து ரைஸ்லேயே இருக்குது, ஹஸ் பீன் கண்டினியூஸிங் இன் ரைஸ் அப்படின்னு சொல்லி, ரைசிங் இன் ட்ரெண்ட் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கேட்பாங்க. மற்றபடி இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு துல்லியமாக கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அந்த டேட்டா வரும்போது நம்ம அந்த மாதிரி இயர்லி டேட்டாஸ் வரும்போது நம்ம அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அது இத்தனை பர்சன்டேஜ்னு ப்ரிலிம்ஸ்க்கு கேட்கலனா கூட நம்ம மெயின்ஸுக்கு அதை கோட் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். பட் இந்த மாதிரி மாதம் சேஞ்ச் ஆகக்கூடிய டேட்டாஸ் நீங்கள் மாதம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அந்த இதை வச்சு நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாரோடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? அப்போ அடுத்து இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரோட இது ரிலீஸ் ஆகும், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது அடுத்து ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட் இது வரும், அதுக்கப்புறம் தான் அது வரும். இந்தியா இஸ் க்ளோசிங் ஆன் லித்தியம் டீல் வித் அர்ஜென்டினா, டேப்பிங் ஆஸ்திரேலியா அண்ட் சிலி. Mines Ministry through state-owned Kanch Bides India Limited has entered into a draft exploration and development agreement ஃபுல்லாக சைன் ஆகல, டிராஃப்ட் தான், வித் Argentinian miner Cayman for possible acquisition and development of 5 odd lithium blocks. அதாவது அவங்க ஊரில் அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு 5 பிளாக்ஸ் ஆஃப் லித்தியம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான அக்ரிமெண்ட்டுக்கான டிராஃப்ட் வந்து இப்போ முடிவாயிருக்கு. ஆல்சோ என்டர் இன்டு non-disclosure agreement வித் சிலியன், இது வந்து சிலி நாட்டை சேர்ந்தது, மைனர் எனாமி ஃபார் பாசிபிள் எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், ப்ராசஸிங் அண்ட் கமர்ஷியலைசேஷன். அது என்ன சார், எனாமினா என்ன சார்? ஆனால் அது ஒரு கம்பெனி, அதெல்லாம் விட்டுருங்க. என்ன மேட்ரு, எந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிலி கூட அண்டு யாரும் அர்ஜென்டினா அவங்க கூட, சரியா? அட் இன்சிடென்ட்லி லத்தீன் அமெரிக்கா நேஷன்ஸ் primarily சிலி அண்ட் அர்ஜென்டினா அக்கௌண்ட் ஃபார் 30-35% ஆஃப் த வேர்ல்ட் சப்ளைஸ். உலக அளவில் இந்த லித்தியமை அதிக அளவு உற்பத்தி பண்ணுறதுல அந்த அர்ஜென்டினாவும் சிலியும் 30-35% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சிலி உலகத்தினுடைய உற்பத்தியில் ரிசர்வ்ஸில் 11%, அது ரிசர்வ்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 26% வழங்குறது. அதாவது ரிசர்வ், ப்ரொடக்ஷன், மினரலை பொறுத்த வரைக்கும் இது 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ரிசர்வ்னா அவங்க ஊரில் எவ்வளோ இருப்பு இருக்குது, அதாவது எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ப்ரொடக்ஷன்னா இதை மண்ணிலேருந்து மைன் பண்ணி அதை ரீஃபைன் பண்ணி இப்போ ஒரு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல், அந்த லித்தியம் மெட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக ரிசர்வ்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் பொதுவாக ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் இதுக்கு விதிவிலக்கும் நிறையா உண்டு. அதாவது ரிசர்வ்னால் வேறு ஒரு இடத்த சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன்னு வேறு ஒரு இடத்த சொல்லுவாங்க. அதாவது ரிசர்வ் இவங்ககிட்ட இருந்தாலும் ப்ரொடக்ஷன் இவங்க வேறு ஒரு கண்ட்ரி ஜாஸ்தியாக பண்ணுறாங்க அப்படின்னும் இருக்கலாம், ஒரு விதிவிலக்கு. சரியா? நிறைய இடங்களில் இது காணப்படலாம் மினரல்ஸில் பொதுவாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, படிக்கும்போது ரிசர்வ்ஸ் யார் ஃபஸ்ட்டு, ப்ரொடக்ஷனில் யார் ஃபஸ்ட்டு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதுமே அது ரிசர்வில் ஃபஸ்ட்டு இருக்கா இல்லை ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ரேங்க், அப்படி அந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். So 26% of the requirements, while Argentina with nearly 1/5 of the global reserves supplies about 6% odd.
அவங்க 6% வந்து வழங்குறாங்க. ஆஸ்திரேலியா இஸ் அமாங் த அதர் லார்ஜ் ப்ரொடியூசர்ஸ் குளோபலி. உலக அளவில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான ஆட்கள். லித்தியம் அந்த நம்ம எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் எலக்ட்ரிக் அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க, அது தெரியும் நமக்கு. டிஃபென்ஸ் செக்டார்லையும் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்லையும் ரொம்பவே முக்கியமான எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெட்டீரியல் தான் லித்தியம். இந்த லித்தியம் வந்து இவி இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் மொபைல் ஃபோன் டிவைசஸ் அண்ட் நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைசஸில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸ் வந்து லித்தியம் அயான் பேட்டரி. இதுக்கு முன்னாடி நம்ம லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த வீங்கி போகிறது, வெடிச்சு போகிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் உண்டு. இப்போ லித்தியம் அயான் பேட்டரிக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகிட்டோம். அடுத்து லித்தியமை விட ஈஸியான லித்தியம் வந்து இப்போ மைன் பண்ணி நிறையா எடுக்கணும் இல்லையா, ஸோ அதை விட ஈஸியாக வந்து சோடியம் மெட்டலை வச்சு ஒரு பேட்ரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆன் த வே. அப்புறம் வந்து ஹைட்ரஜன் ஃபியூர் செல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹவவர் இப்போ ப்ரிடாமினண்ட்டாக லித்தியம் இருக்குது. ஸோ அதனால் லித்தியம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லித்தியம் கூட போடுற டீலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கையில் இந்தியா தங்களுடைய லித்தியம் தேவைக்காக, அதாவது இம்போர்ட் பண்ணணும் இல்லையா, இந்தியாக்கிட்ட அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லை. அப்போது இந்தியாக்கிட்ட 2 முக்கியமான ரிசோர்ஸ் பேசப்படுது. மாண்டியா இன் கர்நாடகா அண்டு கர்நாடகாவில் அண்ட் ஜம்மு காஷ்மீரில் ரீசெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் லித்தியம் ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹவவர் வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் கிடையாது. ஏன்னா பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அப்படி முன்னாடியே நம்ம கண்ணில் பட்டிருக்கோம். பெரிய அளவில் இல்லை, பட் இருக்குது, அவ்வளோதான். நமக்கு ரிசோர்ஸ் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. பட் இம்போர்ட்டுக்கு நம்ம யார், அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும்ல. அப்போ இம்போர்ட்டுக்கு நம்ம யார் அதிகமாக சார்ந்திருக்கோம் அப்படின்னா இந்த லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸாக கிடையாது, ஆஸ்திரேலியாவை தான் நாம் அதிகமாக சார்ந்திருக்கிறோம். இந்தியா தன்னோட லித்தியம் இம்போர்ட்டுக்கு அதிகமாக டிபெண்ட் பண்ணிக்கிற கண்ட்ரி ஆஸ்திரேலியா. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சொல்லவா, லித்தியம் ப்ரொடக்ஷனில் அந்த சப்ளை செயினில் டாமினன்ட் ஹேண்ட் உள்ள ஒரு கண்ட்ரி யார் தெரியுமா? இட்ஸ் நன் அதர் தென் சீனா. ஓகே, 2 எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இஷ்யூ பேஸ்டான விஷயம். அதாவது இதிலேருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்ஸ் கேட்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ஸோ தேட்ஸ் வை ஐ கிளாஸிஃபை இட் அஸ் அன் இஷ்யூ பேஸ்டு நியூஸ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு குவைட் ரிப்ரைவ்னா மன்னிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள். ஸோ பேடன் பண்ணதை பற்றி பேசியிருக்காங்க. யாரோட பேடன், யாருக்கு பண்ண பேடன்? கத்தார் கவர்மெண்ட் ரீசெண்டாக 8 முன்னாள் கடற்படை வீரர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருந்ததை இப்போ அவங்களுக்கான தண்டனையை குறைச்சி கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட் அப்பீலில். ஸோ அதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பேசியிருக்காங்க. கத்தார் கோர்ட் அப்பீல்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை சிறை தண்டனை குறைச்சிருக்காங்க. ஹவவர் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஆனால் அவங்களுடைய கன்விக்ஷன் சரிதான், அதாவது அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னது நம்ம அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் மாதிரி தான் நமக்கு இருக்குது. அண்ட் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய குடும்பத்தினரும் இந்த மாதிரி என்னென்ன லீகல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, இவங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்சஸ்லாம் தேடிட்டு நம்ம கத்தார் கோர்ட் ஆஃப் கெசேஷன் இந்த கத்தார் கோர்ட் ஆஃப் கெசேஷன் தான் வந்து அவங்களோட ஹையஸ்ட் அப்பீல் கோர்ட். நம்ம ஊரில் சுப்ரீம் கோர்ட் மாதிரி அவங்க ஊரில் ஹையஸ்ட் அப்பீல் கோர்ட், அங்கே போகணும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சில 3 விஷயங்கள் வரும். இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா தேர் இஸ் 3 பாசிபிலிட்டிஸ் தே ஹவ் கிவன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரெஸ் ஃபார் அ ரிவ்யூ ஆஃப் த கன்விக்ஷன் வித் த கத்தாஸ் ரூலிங் எமர் ஷேக் தமீம் பின் ஹமத் அலி. அதாவது இந்த கன்விக்ஷனை ரிவ்யூ பண்ண சொல்லணும். அதாவது இது சரிதானா அப்படி ரிவ்யூ பெட்டிஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2வது, அதுவும் முடிஞ்சு போச்சுன்னா கிளெமன்சிக்காக தான் நம்ம போய் கேட்கணும். கிளெமன்சினா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது, என்னை விட்டுருங்க, நான் ஒரு இதுக்காக ஒரு ரைமிங்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதுன்னு சொல்கிறேன். பேர்டன் அல்லது கிளெமன்சினா மன்னிப்பு கோருதல், சரியா? தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ஆஸ் ஃபார் எ பேர்டன் தட் கத்தார் ரூலர்ஸ் ஹேவ் கிவன் இன் த பாஸ்ட். ஏற்கனவே கத்தார் ரூலர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, men to serve out their terms in India. இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு ட்ரீட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சென்டென்ஸ்டு பர்சன்ஸ் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் 2015 கத்தார் கூட நம்ம போட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஊரில் தண்டனை கொடுக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நாம் அந்த தண்டனையை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ தட் அவங்க இந்தியாவில் இருப்பாங்க அப்படிங்கிற அதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். However, they should require them to accept the conviction cannot be reversed. அப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இந்த 3வது ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஓகே, அவங்க தப்பு தான் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அப்போ நம்ம போய் அங்கே போய் ஒற்று வேலை பார்த்தோம், உளவு வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிய வரும். இது டிப்ளமேட்டிக்காகவும் பொலிட்டிக்கலாகவும் வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் பின்னடைவான ஒரு விஷயம். It is significant that the development comes after Prime Minister Narendra Modi made his first public outreach with the Qatari leadership. He met the Emir on the sidelines of COP28 December 1. COP28 நடந்துட்டு இருக்கும்போது அதோடைய சைட்லைனில் கத்தாரோடைய கிங்கை சந்தித்து பேசினாங்க.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவமான விஷயம். வெதர் சச் அ பொலிட்டிக்கல் ரீச் ஆர் அ ஹை லெவல் மிஷன் டு தோஹா would have been more productive earlier after the men were first arrested in August 2022. பட் இங்கே வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்னா, டிசம்பர் 2023 நீங்கள் பண்ண இந்த டெலிகேஷனை நீங்கள் அவங்க அரெஸ்ட் பண்ணப்போ ஆகஸ்ட் 2022 பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அதாவது 1 year ஆகிடுச்சு. ஸோ நீ குட் ஹேவ் பீன் ஏர்லியர், அதாவது முன்கூட்டியே கொஞ்சம் செஞ்சுருக்கலாம், அப்படி இருந்தால் இன்னும் ப்ரொடக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. இட் இஸ் கமெண்டபிள் தட் நியூ டெல்லி இன் கான்ட்ராஸ்ட் டு இட் ஸ்டாண்ட் வித் Canada over its allegations has chosen not to react to the case with public rhetoric, especially the kind of targeting of Doha seen in some sections of the media, a move that would have been counterproductive. அதாவது நியூ டெல்லி கனடா தங்க மேலே வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு எப்படி பப்ளிக்காக கோவப்பட்டு பேசினாங்க, அதாவது பயங்கரமாக ரியாக்ட் ஆனாங்க, கனடா சொல்கிற விஷயங்களுக்கு பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க, அவங்களோட டிப்ளமேட்ஸை வெளியே போக சொன்னாங்க, அவங்கள இத்தனை பேரை வெளியே அனுப்புங்க அப்படி இப்படி சொல்லி நிறையா ப்ராப்ளம் பண்ணாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதெல்லாமே கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் போயிருந்திருக்கும், அல்லாது உருப்படியாக எதுவும் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் அப்படி பண்ணலை, அது வரவேற்கத்தக்கது. இஃப் த கேஸ் இம்ப்ளிகேட்டிங் த மென் இன் எனி வே கனெக்டட் டு இந்தியாஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கன்சிடர் த அப்ராப்ரியேட் ரிவ்யூ ஆஃப் எனி ஆப்ரேஷன்ஸ் தட் குட் ஜியோபடைஸ் இண்டியன்ஸ் ஓவர்சீஸ். சரி, ஒருவேளை இவங்க ஏதாவது ஒற்று வேலை பார்த்து இந்த மாதிரி கேசஸில் மாட்டியிருந்தாங்க, அதாவது இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸில் அவங்க இடம் பெற்றிருக்காங்க அப்படின்றது உறுதினா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வெளிநாடுகளில் நம்ம எந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ்லாம் பண்ணுறோமோ அந்த சேவைகள் எல்லாத்தையும் திருப்பி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா அவர்கள் மாட்டிக்கொண்டு அங்கே தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜியோபடைஸ்னா தண்டனை. ஸோ இந்தியர்கள் வெளிநாட்டில் போய் தண்டனை அனுபவிக்கிறத என்ன பண்ணலாம், தடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாலிசிஸ், நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூ டெல்லி ஹேஸ் ஆல்சோ டன் வெல் பை நாட் அலோவிங் த கேஸ் டு become hostage to the growing tensions in the region over the continuing bombardment of Gaza by Israel. ஓகே, நியூ டெல்லி வந்து ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் நல்லா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிரச்சனையை ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இன்க்ரீஸ் ஆகாமல் அந்த டென்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா கத்தார் ரீஜனில், அதாவது அந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் ஆல்ரெடி இஸ்ரேல் காசாவுக்கு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அண்ட் ஹவுத்தி பிரிவினர் வந்து செங்கடலில் போய் டொமால்னு கப்பலில் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆல்ரெடி எஸ்கலேட் ஆகிருக்கு இந்த டென்ஷன்ஸை இவங்க ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஹோப்ட் தட் a consistently calibrated position, careful of Qatar sensitivities and coupled with a quiet but determined push would bring the 8 Indians back home safely. அதை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அண்ட் எதை மைண்டில் வச்சுக்கணும், கத்தார் சென்சிட்டிவிட்டிவாக நடந்துப்பாங்க, அதையும் மைண்டில் வச்சுட்டு தொடர்ந்து போராடுங்க, முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து புஷ் பண்ணுங்கள், ப்ரெஷர் பண்ணுங்கள். 8 இந்தியர்களையும் இந்தியாவிற்கு பாதுகாப்பாக பத்திரமாக கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்த எடிட்டோரியல், ரிஃப்ட் ஓவர் ரிலீஃப், கிரிட்டீரியா ஃபார் அவார்டிங் டிசாஸ்டர் ரிலீஃப் மஸ்ட் லைட் டவுன் கிளியர்லி. ஸோ நிறைய டிசாஸ்டர் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஃபண்டிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இங்கே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் 2 முக்கியமான பகுதிகளில் ரொம்ப பெரிய வெள்ளங்கள் ஏற்பட்டது. வரலாறு காலாத அளவுக்கு மழை அதிகமாக பெஞ்சிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் மக்கள் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு இத்தனை கோடி வேணும், 10,000 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் விடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில் இந்த ஃப்ளட் ரிலீஃப்க்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை பற்றி ஒரு சில பிரச்சனைகள் ஓடினதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஸோ அதையும் அது தொடர்பாக இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவர் இந்த பிரச்சனை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் அவர்கள்ட்ட அஷூரன்ஸ் கொடுத்த பின்னாடி இந்த பிரச்சனை கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டர் ஸ்டாலின் ஹேட் ப்ரியர் டு திஸ் மீட்டிங் வித் மிஸ்டர் மோடி இன் நியூ டெல்லி சாட் இன்டரிம் ரிலீஃப் ஃபண்ட்ஸ், இடைக்கால நிதியாக 7,000 கோடியும் அண்ட் ஃபைனல் ரிலீஃப் ஃபண்டு அதுக்கு 12,659 கோடியும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சைக்ளோன் மிச்சையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஹி ஆல்சோ வாண்டட் 2,000 crore ஃப்ரம் த பிஎம்ஸ் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்டு. ஸோ அப்படி ஒரு ஃபண்டு பிஎம் கிட்ட இருக்குது. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஸ்டேட் ஹஸ் ஆட் 21,692 crore இன் டோட்டல் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட். எனக்கு அப்படியே மூசு அடைக்குது. 21,000 கோடி. ஓகே, இவ்வளோ தேவையானா கண்டிப்பாக தேவை. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு.
நிறைய பேரோட லைவ்லிஹுட் போச்சு. அது பற்றாக்குறைக்கு எண்ணூர்லேருந்து அந்த பெட்ரோலியம் இந்த அமோனியா கேஸ் லீக் ஆகுது, அண்ட் ஆயில் லீக் ஆச்சு, எக்கச்சக்க பிரச்சனைகள் ஆகிப்போச்சு இல்லையா? அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, ரீஹாபிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு காசு நிறையா வேணும். உண்மையிலே அதுதான் உண்மை. நமக்கு ரீஹாபிலேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணும்போது நிறையா காசு ஸ்பெண்ட் ஆகுங்க, அதுதான் முக்கியம். அப்போ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இதை கொடுக்கணும். ஸோ இது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கோடியும் மக்களுக்கு போச்சுன்னா உண்மையிலே ரீஹாபிலேஷன் நடக்கும். ஓகே, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஹேட் ஏர்லியர் கேரிட் அவுட் அன் ஏரியல் சர்வே. அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் ஒரு வான்வெளி ஆய்வு செய்யப்பட்டு அதன்படி தமிழ்நாட்டுக்கு 450 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலிருந்து. The center has also sanctioned 500 crore for a flood mitigation project in Chennai. சென்னையில் ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ வெள்ளம் பேர்த்து எடுத்து போன பின்னாடி அது சொல்லுவாங்க, பேர்த்து எடுத்த பின்னாடி என்ன பேர்த்தா சாங்கு, இனிமேல் ஃப்ளட் மிட்டிகேஷன்னா அடுத்து ஃப்ளட்டு வரும், எப்போ 4 வருஷம் கழித்து வரும், அப்போ பார்த்துக்கலாம், 500 கோடி ரூபா அப்படின்றாங்க. The state is now awaiting a fresh central announcement after visits by inter-ministerial teams to be affected areas. As MS Ms. Sitharaman pointed out in her press conference, the central government does not declare any natural disaster a national disaster. மத்திய அரசாங்கம் எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரையும் ஒரு தேசிய பேரிடர்னு அறிவிக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்ல மாட்டோம்ப்பா, இட் இஸ் ஒன்லி ஆஃப்டர் அன் அசஸ்மெண்ட் பை இட்ஸ் டீம் தட் எனி நேச்சுரல் டிசாஸ்டர் இஸ் கிளாசிஃபைட் அஸ் அ டிசாஸ்டர் ஆஃப் சிவியர் நேச்சர். நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போது எங்களுக்கு பதிலாக இன்னொரு டீம் வருவாங்க, அவங்க இங்கே நடந்த டிசாஸ்டர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அவங்க சொல்கிறதுபடி நாங்கள் கிளாஸிஃபை பண்ணுவோம், இது நேச்சுரல் டிசாஸ்டர் ஆஃப் சிவியர் நேச்சர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். உதாரணத்துக்கு 2013 உத்தரகாண்டில் நடந்த வெள்ளம், 2018 கேரளாவில் நடந்த வெள்ளம். சென்னையில் போன தடவை இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர் அறிவிக்கலையா? இன் சச் அ கேஸ் தேர் இஸ் அன் அடிஷ்னல் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த NDRF. சரி, இதை எதுக்கு அறிவிக்க சொல்கிறாங்கன்னா, NDRFலேருந்து கூடுதலாக காசு வரும். ஸோ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் காலிங் த ஃப்ளட்ஸ் இன் தமிழ்நாடு அஸ் அ நேஷ்னல் டிசாஸ்டர். அப்போ தமிழ்நாட்டில் நடைபெற்றது நேஷ்னல் டிசாஸ்டராக இல்லையா அப்படிங்கிறது இங்கே கேள்வி இல்லை. த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் என்ஷூர் கிளியர் கைடன்ஸ் வென் இட் கம்ஸ் டு ரிலீஃப். ஸோ அப்போ ரிலீஃப்ஸுன்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தெளிவான ஒரு வரைமுறைகளை வழங்கணும். இட் ஷுட் ஆல்சோ கன்சிடர் ரிவைசிங் இட்ஸ் பொசிஷன் ஆன் எக்ஸ்க்ளூடிங் லாங் டேர்ம் அ பெர்மனன்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க் ஃப்ரம் த ஆம்பிட் ஆஃப் SDRF ஆர் NDRF. சரி, இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளட்டு வருது. இப்போ ஃப்ளட்டு வந்த பின்னாடி அப்போ இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ் நிறையா பாதிக்கப்படும். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த வீடுகள்லாம் நிறைய பாதிக்கப்படும், சில வீடுகளே போயிடும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெர்மனன்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பெர்மனன்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க்ஸுக்கு தனியாக ஃபண்டு பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பேர் மீட்கணும், ரிலீஃப் ஒர்க்கு. ரிலீஃப்னா என்ன? அந்த வெள்ளத்துலேருந்து பாதிக்கப்பட்டவங்கள காப்பாற்றுறது. அவங்களுக்கு கொண்டு ஒரு கேம்பில் தங்க வைப்பாங்க. அவங்க கேம்பில் ஒரு பாதுகாப்பு செலவு இதெல்லாமே பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ஃபண்டு செலவாகும். அப்போ இப்படி ஒரு செலவு, இப்படி ஒரு செலவு. இந்த பெர்மனன்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க்கை ரிலீஃப் அப்படிங்கிற செலவுலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள், அதை தனியாக எடுத்துருங்கன்றாங்க. ஏன்? அப்போ தான் அது ரிலீஃப் கொடுக்குற காசுலேருந்து தனியாக வேறு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தேர் மஸ்ட் பி அன் ஓப்பன் debate on the suggestion by a parliamentary committee in March 2021 that states hit by severe disaster be permitted be used more than 25% flexi fund component of centrally sponsored schemes to carry out post disaster permanent restoration works. ஒன்றும் இல்லை, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து அடிஷ்னலாக 25% அந்த மாதிரி டிசாஸ்டர்னால் பாதிக்கப்பட்ட ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ அது மூலமாக டிசாஸ்டர் பிறகு ஏற்பட்ட ரீஸ்டோரேஷன் ஒர்க்ஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி 2021 மார்ச்சில் ஒரு பெரிய டிபேட்டே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. டிபேட் தான் நடந்துச்சு. As micro, small and medium enterprises get no relief under the norms of the two funds, the center should ensure relief to this sector which employs nearly 1.4 crore people in the state. அதாவது இவங்க சொல்கிற ரிலீஃப் எல்லாத்துக்குள்ளேயுமே எதுலேயுமே MSME இடம் பெறவே இல்லை. சரியா? அப்போ அவங்களுக்கு நீங்கள் ரிலீஃப் கொடுக்குறதா இருக்கணும்னா நீங்கள் ரிலீஃப் கொடுக்குறதுல அவங்களையும் இம்பார்ட்டண்ட்டாக சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 1.4 கோடி பீப்புள் MSMEயில் தான் வேலை பார்க்குறாங்க. ஃபைனலி தி சென்டர் மஸ்ட் கன்சல்ட் சைக்ளோன் வல்னரபிள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் குஜராத் அண்ட் ஃபார்முலேட் நியூ நார்ம்ஸ் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தட் வுட் லீவ் நோ ரூம் ஃபார் பொலிட்டிக்கல் கண்ட்ரோவர்சி. சரி, இப்போ இந்த வெள்ளத்தாலையும் சைக்ளோனாலையும் பாதிக்கப்படக்கூடிய இத்தகைய மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் குஜராத், இந்த மாநிலங்கள்லாம் அதிகமாக
புயல்கள் தாக்கக்கூடிய மாநிலம். இந்த மாநிலங்களை கூட்டிகிட்டு வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, புது நார்ம்ஸ் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் நம்ம எந்த இடத்துலையுமே அரசியலாக நடந்துக்கக்கூடாது, பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கர்நாடகத்தைச் சேர்ந்த மைசூர் மாவட்டத்தில் வருணா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஜெயின் ஸ்கல்ப்சர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த நியூஸை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அதர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த நியூஸ், அதாவது காமன்லி கால்ட் அஸ் அதர் நியூஸ். டைட்டில் போடாமல் போயிட்டேன். The sculptures were found in a heap of debris while digging for drainage work. இது நமக்கு தேவையில்லை. While one of the sculptures was damaged beyond recognition, the other two were in a fairly good condition. ஒரு இது என்னன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு டேமேஜாக இருக்குது, பட் அதர் ரெண்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் வந்து தீர்த்தங்காராஸ்ன்னு ஜெயின்த்தை சேர்ந்து தீர்த்தங்காராஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலை. ஏன்னா இந்த மாதிரி ஜெயின் தீர்த்தங்காராஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட சிம்பிள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும், ஒவ்வொரு தீர்த்தங்காராக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அது என்ன சிம்பிள் நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதனால் இது எந்த தீர்த்தங்காவோடதுன்னு தெரியல. ஸோ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை கண்டுபிடிச்சி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மியூசியமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ராஷ்டிரகவி குவெம்பு ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த ட்ரஸ்ட்னால் வழங்கப்படக்கூடிய அவார்டு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவெம்பு ராஷ்ட்ரிய புரஸ்காரா. இது வந்து லிட்ரேச்சருக்காக வழங்கக்கூடிய ஒரு அவார்டு. இதில் வந்து பெங்காலை சேர்ந்த ஸ்ரீஷண்டு முகோபாத்யாயா அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஒரு பெங்காலி ரைட்டர். ஸோ இது ஒரு நியூஸ். இங்கே பாருங்க, ஜாவியர் மிலி ரைட்ஸ் டு பிரிக்ஸ் லீடர்ஸ் ரிஜெக்ட் இன்வைட் ஃபார் அர்ஜென்டினா டு ஜாயின் த குரூப்பிங். பிரிக்ஸ் அப்படிங்கிறது தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஒரு 5 பேர் கொண்ட குரூப்பிங். இவங்க போன வருஷம் நடந்த மீட்டிங்கில் 6 புதிய மெம்பர்கள் இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட் அண்டு யுஏஇ, இவங்க எல்லாருமே. இதோட இன்க்ளூஷன்ஸ் வந்து அதிகமான இம்பார்ட்டண்ட்டாக கருதப்பட்டது. பட் இப்போ புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அர்ஜென்டினாவோட பிரசிடென்ட் ஜாவியர் மிலே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முந்தைய அரசாங்கம் நடத்தினவங்களுடைய ஃபாரின் பாலிசியும் என்னோடய ஃபாரின் பாலிசியும் நிறைய அளவில் வேறுபடுது. ஸோ அதனால் நான் பிரிக்ஸில் ஜாயின் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஸோ நான் கொடுத்த லெட்டர், அவர் லெட்டர் அனுப்பி விட்டார். ஸோ அந்த லெட்டரை ஃபார்மலைஸ் பண்ணி எனக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா 5 புது மெம்பர்ஸ் தான் ஆட் ஆக போகிறாங்க. ஸோ ஜனவரி 1, 2024 இவங்க வந்து இந்த புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆகிறது எஃபெக்ட்டுக்கு வரப்போகுது. இந்த நேரத்தில் அர்ஜென்டினா விலகிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே மக்களே, வில் கேம் டு எண்ட் ஆஃப் த நியூஸ் அனலைசிஸ். தேங்க்யூ, பாய்.